பிரதான மண்டபத்திற்கு அழைத்து வருகின்ற நிகழ்வு உத்தியோகபூர்வமாக இப்போது இடம்பெற காத்திருக்கிறது. அந்த நிகழ்வினை தொடர்ந்து எமது நிகழ்வுகள் யாவற்றையும் அலுவலக ரீதியாக நாங்கள் துவக்கி வைக்க والصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة அவிடம் பாதுகாவல் கேடியவனாக அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் கொண்டு சத்திய தூதர் அன்னாருடைய வாழ்வை தன் வாழ்வாக எடுத்து வாழ்ந்த அன்னாருடைய உத்தம குடும்பத்தார்கள் والعصر إن الإنسان لفي خسر இணைந்து கொண்டிருக்கின்ற மிட்லாண்ட் எக்ஸலன்ஸ் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அன்பு நிறைந்த அரங்கம் நிறைந்த கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். பெண் ஆளுமைகளை பலப்படுத்த சந்தர்ப்பத்திலே முகமது சபையான் ஃபாத்திமா அவருக்குரிய கௌரவமான பட்டம் உத்தியோகபூர்வமாக இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் நமது உமன் ஆர்ட் அகாடமியினுடைய விருது வழங்கல் விழா நிகழ்வுக்கு பிரதம அதிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்ற இவர்களுக்கான விருதுதான் இப்போது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலாவதாக இன்றைய நாள் இந்த விழாவுக்காக வேண்டி தன்னுடைய பொன்னான நேர காலங்களை ஒதுக்கி வருகை தந்து நிகழ்வில் சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்தும் பல கௌரவமான பட்டங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து ಚೆಫ್ ಕೆರೆಕ್ ಆಪೆ ಇವನ್ ಟಿಕೆಟ್ ಫ್ಯಾಮಿಲಿ ತಮಗೆ ವಿಶಾಲ ಸಹಾಯಕ ಲಭಾ ದೇನಿ ಸಿದಿನವ
மிஸ்டர் திலீப் ரணசிங்க மகாத்மா தன்னுடைய கணவனின் அன்பு நிறைந்த அந்த அன்பான அன்பளிப்பை கௌரவமான முறையில் உங்களுடைய முன்னிலையில் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டிய சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. சுஹாதின் அவர்கள் சொன்னார், நான் என்னுடைய மனைவியை கௌரவப்படுத்த வேண்டும், இது அவருக்கு சொல்லாதீங்க, அது ஒரு ரகம், அது இனிமையான ராகம். வாழ்க்கையில இளம் வயதுல நாங்க பிஃபோர் மேரேஜ் எதிர்பார்க்கிற காதல் ஆயுளோடு வாழ்வதற்கு இறைவனுடைய துணை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நகை போற வேளையில 4 லட்சம் ரூபாய் செய்கூலி செய்தாரந்தோட சேர்ந்து போற வேளையில தன்னுடைய மனைவிக்கு தன்னால் இயன்றது ஏதாவது ஒன்று அன்பளிப்பு செய்யணும் அடிப்படையில இந்த சந்தர்ப்பத்தில் மறைமுகமாக சர்ப்ரைஸாக கௌரவமான முறையில் மனைவிக்குரிய அடையாளம் போடப்படுகிறது. அவர்களை அடையாளப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய நிலை உங்களுடைய அன்பு நிறைந்த கரவசங்களை மீண்டும் ஒரு முறை வளை உற்சாகப்படுத்துங்கள். இப்படி எல்லாம் நீங்க கணவன் எதிர்பார்க்காதீங்க. நகை போற வேளையில நகையோட்டு வாழ்வதே ரொம்ப கஷ்டப்படிகளுடைய ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு புறம் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, நாட்டுல பிடிடி பிரச்சனை, வியாபாரம் செய்வங்கள்ட்ட கேட்டா தெரியும் நாட்டுல வியாபாரத்தை செய்யறதுக்கு என்ன பாடு. அப்படி முறையில் அழகிய முறையில் மணப்பெண்கள் தயார்படுத்தப்படுவார்கள் என்றால் அது இப்படித்தான் படுவார்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்களுடைய இழந்திருக்கின்றார். Young Entrepreneur of the Year 2025 கூடிய அந்த கௌரவமான நிகழ்ச்சியினை சபையோர் முன்னிலையில் பெற்றுக் கொள்கிறார். எனவே உங்களுடைய அன்பு கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். உங்களுடைய இளம் வயதில் மிக அற்புதமாக தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டியதோடாக சமூக அங்கீகாரம் பெற்று இந்த மேடையில் அதற்குரிய நினைவு சின்னத்தினை மிக அற்புதமாக பெற்றுக் கொள்கிறார். நன்றி, ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். தொடர்ந்து இது போன்ற பலரை நாங்கள் நினைவுபடுத்தி கௌரவப்படுத்தி கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். அடிப்படையில் எங்களுடைய இம்ரான் சார் அவருக்கு குறித்தான கௌரவமான நினைவு சின்னம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஆர்ட் அகாடமியினுடைய ஸ்தாபகர் படைப்பாளர் மிஸ்ஸஸ் சப்ரினா சுஹார்தீன் அவர்களையும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்வினுடைய பெருதம அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எமது குருநகல் நகரத்தில் மிக கம்பீரமாய் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற சிட்டி ட்ரேடர்ஸ் மற்றும் சிட்டி எசன்ஸ் விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கரங்கடத்தட்டுங்க தரமாக தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதிகளாய் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஃபாத்திமா ஷாஃபிரா சுகர் அண்ட் ஸ்பைஸ் அகாடமி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் அடுத்த விருதினை பெற்றுக் கொள்ள போகின்றவர் யார் என்பதை உங்களுக்கு நாங்கள் நிறைய தர காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவினுடைய ஸ்தாபகர் நஸ்ரீன் மதுதீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அரங்க நிறைந்த கரகோஷங்களை மத்தியிலே அடுத்ததாக நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டிய அதனை தொடர்ந்து அடுத்த கௌரவமான விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு மேடை அழைப்பது மின்ஹா மாஹில் தி லெகசி அவார்ட் ஃபார் பெற்றுக் கொண்டவர்களை மிகச் சிறப்பாக அரவணைத்து கௌரவித்து போற்றி இந்த அகாடமியினூடாக வழங்குகின்ற விருதுகள் கரங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். இந்த நிகழ்வுக்காக தன்னுடைய நிறுவனத்தினுடைய பூரண அனுசரணை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். நிறுவனம் சார்பாக வந்திருக்கின்ற பிரதிநிதிக்கான இந்த கௌரவமாக வேண்டி சகோதரி பாத்திமாவிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை பெற்று சில்வர் பதக்கத்திலே பெற்றுக் கொள்கின்ற அஷ்பா நன்றி. இதுவரை நேரமும் நான் வளமை அல்ல நிகழ்ச்சியில சொல்றது போல மேடையில் இருந்து பார்த்தா நிறைய ஆவிகள் சுத்தும், கொட்டாவிகள் கெட்டாவிகளாக சுத்தும். அதே நிலைமை எங்கேயும் காண உங்களை நினைவுக்கும் போது என் மனம் மகிழ்ச்சி
தொடர்ந்தும் சில விருதுகளை நாங்கள் இப்பொழுது வழங்கி வைக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அடுத்த விருதுகளை வழங்கி சிறப்பிப்பதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்ற எங்களுடைய விமன் ஆர்ட் அகாடமியினுடைய ஸ்தாபகர் மிஸ்ஸஸ் சப்ரீனா சுஹார்தீன் அவர்களையும் அவர்களோடு இணைந்து இன்றைய தினம் அடுத்த விருதுகளை வழங்கி வைப்பதற்காக வேண்டி பிரதம அதிதிகள் ஒருவராய் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் சிலவற்றை தன்னுடைய கேமராக்களின் மூலமாக வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இலங்கை சிரச மற்றும் சக்தி ஊடக வலையமைப்பினுடைய குருநாகல் மாவட்ட செய்தியாளர், அதே போல FN மீடியா யூடியூப் தளத்தினுடைய ஸ்தாபகர் ஊடகவியலாளர் நண்பர் AWM ஃபஸ்லான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நினைவு சின்னத்தினையும் பதக்கத்தினை வழங்கி வைப்பதற்காக விருதுகளை வழங்கி வைப்பதற்காக வேண்டி அவரோடு இணைந்து அந்த அடுத்த பதக்கங்களையும் அதே போல விருதுகளை வழங்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். ஃபாத்திமா சானாஸ் ஹோம் பேக்கர்ஸ் அகாடமி ஃபவுண்டர் எங்களுடைய ஃபாத்திமா சானாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கௌரவமான முறையில் அடுத்த விருதுகளை இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி சிறப்பிப்பதற்காக வேண்டி இவருடைய பொற்கரத்திலிருந்து அந்த விருதுகளை பெற இருக்கின்றவர்கள் யார் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தர காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். MNF சானியா எக்ஸலன்ஸ் இன் கேக் ஆர்டிஸ்ட் 2025 விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி MNF சானியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவது விருதினை கௌரவமாக பெற்றுக் கொள்கின்றார் MNF சஹானியா. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கௌரவமான விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். ஃபஸ்லியா நஜி எம்பவர் விசினரி அவார்ட் 2025 விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஃபஸ்லியா நஜீம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பல விருதுகள் கௌரவமான முறையிலே இந்த மேடையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. सम्मान लबागड़ी में सदहा में गौरवनीय आराधना में मिसेस निसंसला दिलशान बिजनेस एक्सलेंस अवार्ड 2025 ए मातका सतहना लबागड़ी में सदहा मिसेस निसंसला दिलशान मातमेटाई में गौरवनीय आराधना में महात्मा के गवर्नर हमारे महात्मा गुणे इतामत्म आकर्षपूर्व लबादन ये महात्मा का तभी हदवती की स्तुति उदगर सिंगला இந்த இடத்திலே மிஸ்ஸஸ் நிசன்சலா தில்ஷான் அவருக்குரிய கௌரவமான விருது வழங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கௌரவமான விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைக்கின்றோம். H.A. Azra, Queen of Bridal Elegance 2025 விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி H.A. Azra அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நேரமும் விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டது. இறுதியாக H.A. அஸ்ராவு குறித்தான கௌரவமான விருது சிறப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எமது பிரதம அதிதிகளுக்குரிய விருதும் இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவமான முறையில் மகத்தான முறையில் இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலாவதாக அந்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி என்னுடைய
அதிதி காத்திருக்க அதனை வழங்கி வைப்பதற்காக வேண்டிய சுவாதின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இவருடைய கருத்திலிருந்து இந்த கௌரவமான விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற FN மீடியா யூடியூப் தளத்தினுடைய ஸ்தாபகர், பணிப்பாளர், ஊடகவியலாளர் நண்பர் AWM ஃபர்ஸ்டான் அவருக்கான கௌரவமான நினைவு சின்னம், அதே போல நினைவு சின்னம் இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நன்றி. அதனைத் தொடர்ந்து பிரதம அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஃபாத்திமா சானாஸ், ஹோம் பேக்கர்ஸ் அகாடமி பவுண்டராக இருக்கின்ற ஃபாத்திமா சானாஸ் அவருக்கு உரித்தான நினைவு சின்னம் இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. ஒருவரை நேரம் இணைந்து அந்த விருதுகளை வழங்கி சிறப்பித்த பிரதம அதிதிகளுக்கு ஆறுதல் அடிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இருக்கின்ற இளம் யுவதிகளுக்கு தற்காப்பு கலையினை மிக அற்புதமாக 20 வருடங்களுக்கு மேலாக திருநங்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற WSO கராத்தி பட்டறையினுடைய ஸ்தாபகர், பணிப்பாளர், தலைவர், பயிற்றுவிப்பாளர், ஆசிரியர் இம்ரான் வஹாப் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த கௌரவமான விருதுகளை வழங்கி வைப்பதற்காக வேண்டி இவர்கள் மூவரும் இணைந்து விருதுகளை வழங்க இருக்கின்றார்கள். இவர்களுடைய கரத்திலிருந்து விருதுகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். முகமது அருக்ஷான் ஃபாத்திமா ரிப்சிகா, The Art of the Bride Elegance 2025 விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி முகமது அருக்ஷான் ஃபாத்திமா ரிப்சிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உண்மையிலே என்னுடைய ஷெஃப் அவர்கள் சமையலிலும் கெட்டிக்காரர், அதே போல கரகோஷங்கள் கொடுப்பதிலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, மற்றவங்களை ஊக்கப்படுத்துவேன் என்று சொல்லி அவருடைய கரவொலிகளை வழங்கி கொண்டே இருக்கிறார். நான் சொல்றது அவருக்கு விளங்கவில்லை, ஆனாலும் அவருடைய உற்சாகத்தை அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். மறுபடியும் நடுவரில் ஒரு பாவம் புள்ளிகளை வழங்கியது மாத்திரமல்லாம ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தங்களுடைய தன்னிகரற்ற கரகோஷங்களை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. மூவருக்கும் என்னுடைய நிறுவனம் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கௌரவமான விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். MKF ஷிம்ரா பிரைடல் கிளாமர் அவார்டு 2025 விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி MKF ஷிம்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய MKF ஷிம்ராவுக்கு குறித்தான விருது வழங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைக்கின்றோம். 2025 ஆண்டுக்குரிய மிஸ்டர் யூனிவர்சல் டூரிசம் என்கின்ற பெருமைக்குரிய இன்றைய நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதியாய் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜெசூரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த மகத்தான நிகழ்ச்சியில் இந்த சந்தர்ப்பத்திலே பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நன்றி. அதனைத் தொடர்ந்து அடுத்த மகத்தான நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி வேலைகளை காத்திருக்கின்றார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைய தினம் 2 இம்ரான் நிகழ்வினுடைய பிரதம அதிதிகளாக கலந்து சிறப்பித்திருந்தார்கள். ஒருவர் அரச அதிகாரத்தில் இருந்து கொண்டு சமூகத்திற்கு சமூக பணியாற்றுபவர், மற்றவர் கலைத்துறையினூடாக தற்காப்பு கலையினூடாக சமூகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இம்ரான் வஹாப் சார் அவருக்கு முறித்தான நிகழ்ச்சி இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டு